மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம அண்ணனோட விவகாரத்து வழக்கு வந்திருக்கு. நான் முதலமைச்சர் அப்படிலாம் சொல்லலை. சொந்த அண்ணனுக்கு ஒரு விவகாரத்து வழக்கு நடந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி கவனிப்போம்? குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒன்று நடந்தால் எப்படி கவனிப்போம்? அந்த மாதிரி தான் அந்த வழக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற பெரிய பஞ்சாயத்து போன ஆட்சியில் நம்ம குற்றச்சாட்டு வச்சுருந்தோம். நம்ம ஆட்சியில் இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? காலி பாட்டில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டாஸ்மார்க்கில் ஒரு அட்டகாசமான ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஒன்று அமைச்சரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீ ஒழுங்காக மூடலப்பா கடையை, அதனால தான் நீ லிஸ்ட்டு தர மாட்டேற அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அமைச்சர் அதற்கும் இன்னைக்கு பதிலடி கொடுத்துருக்கார். அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூணாவது, ஈகோ இல்லாமல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முயற்சி எடுக்கிறாருங்க. ஒரு பெரிய ஒரு தலைக்கட்டு இருக்குது. அந்த தலைக்கட்டு லிஸ்ட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாலாவது, பிரதானமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, கும்மிடிப்பூண்டியில் ஒரு குழந்தை, 3 வயசு குழந்தை, இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நம்ம ஆட்சியில் நடந்தால் நம்ம அப்படியே அமைதியாக வாய மூடிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இதை பற்றி நம்மளும் பேச வேண்டிய தேவை இருக்குது. அந்த சப்ஜெக்டை நான் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டேன். பார்த்த பிறகு எனக்கு தோணுன சில விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். 4 மிக முக்கியமான செய்திகள் ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அண்ணனோட டைவர்ஸ் கேஸில் இன்றைக்கி அண்ணனும் ஆஜராகலை, சங்கீதா மேமும் ஆஜராகலை. 2 பேருமே ஆஜராகாதனால இந்த வழக்கை ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க. இந்த வழக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் 2 பேருமே ஆன்லைனில் ஆஜராகிறோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் ஆஜராகணும்னா அதற்கு தேவைப்படுற இமெயிலு, வேறு சில ஆவணங்கள்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அந்த ஆவணங்களை அத்தனையுமே சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் 2 பேருமே ஆன்லைனில் ஆஜராகிறத பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வழக்கை ஆகஸ்ட் 7ஆம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க. இங்கே நடந்தது அவ்வளவுதான். இதில் வேறு எதுவுமே நடக்கலை. சரி, இந்த விஷயத்தை வந்தாவே, அண்ணாவோட டைவர்ஸ் கேஸ் வந்தாவே அதை வச்சு ஏதாவது பேசணும், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ சீமானனுக்கு சமீபத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். என்னோட சேனலில், என்னோட வீடியோக்களில் எங்கேயாவது சீமானனுக்கு குழந்தை பிறந்த விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கேனா? ஏன் நான் பேச மாட்டேன்னா, அது அவரோட பர்சனல். அவர் எத்தனை வயசில் வேணால் அவர் குழந்தை பெற்றுக்கட்டும், எத்தனை குழந்தை வேணால் அவர் பெற்றுக்கட்டும், அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அண்ணனோட அரசியலில் ஏதாவது மாற்றுக்கருத்து இருக்குது, ஏதாவது பஞ்சாயத்து இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நான் கண்டிப்பாக பேசுவேன். அதே மாதிரி தான் விஜய் அண்ணா நடிக்கும் போது நடித்தாருங்க. ரொம்ப சூப்பராக நடித்தார். ரசிகனாக மாறி அவருக்கு சப்போர்ட் பண்ணேன். அரசியலுக்கு வந்தார். அரசியல் ரீதியாக ரொம்ப தெளிவான பார்வையோடு வந்தார். அரசியல் களத்தில் ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கும்போது கரெக்டாக வந்தார். தீர்வுகளை நோக்கி அரசியல் பண்ணார். அரசியல் நகர்வுகள் அத்தனையுமே ரொம்ப தெளிவாக பண்ணார். இடதுசாரி அரசியல் சிந்தனையோட, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையோட வந்தார். அண்ணன் சப்போர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் இங்கே நடக்குது. மற்றபடி அண்ணாவோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கருத்து சொல்லலாங்க. நம்ம தொடர்ச்சியாக அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது, விவாதிச்சுக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது 2 மனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். நமக்கு தெரிஞ்ச தகவலோட அந்த 2 பேருக்கு மட்டும்தான், அந்த இண்டிவிஜுவல் 2 பேருக்கு மட்டும்தான் எது சரி எது தப்புன்னு தெரியும். இவர் சரி இவங்க தப்பு, அவங்க சரி இவங்க தப்பு அப்படிங்கிற இந்த விவாதத்தில் ஈடுபடுற அந்த தேவை நமக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனால் தனிப்பட்ட விருப்பமாக நம்ம என்ன சொல்லணும்னா, அண்ணன் 2 பேர் சேர்ந்துருந்தால் சந்தோஷங்கிறது தான் தொடர்ச்சியாக சொல்கிறோம். நம்மளால் சொல்ல தான் முடியும். அந்த இடத்துல இருக்கிற அந்த 2 மனங்களுக்கு தான் உள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரியும். மற்றபடி அண்ணனோட வாழ்க்கையில் இதை நம்ம ஏன் கவனிக்கிறோம்னா, சொந்த அண்ணன் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தால் கவனிக்க மாட்டோமா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவனிக்கிறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி மறுபடியும் வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. இதற்கு நடுவில் அண்ணனும் அண்ணியும் மறுபடியும் ஜாயின் பண்ண போகிறாங்கிற மாதிரிலாம் செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த செய்திகள் எதற்குமே எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. நிறையா நம்மள மாதிரி தோழர்கள் வந்து ஆசைப்படுவாங்கல்ல, ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அந்த விஷயத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ அண்ணாவோட அரசியல், அண்ணாவோட நிர்வாகத்தை நம்ம முழுமையாக கவனிக்கிறோம். அது சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சி பேசிட்டு இருக்கோம். இதுதான் என்னோட பாயிண்ட். அவரோட குடும்ப வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுறதுக்கான தேவையும் தகுதியும் நமக்கு கிடையாதுங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். அவர் மட்டும் கிடையாது, அரசியல் களத்தில் நடிப்பில் இருக்கிற யாரோட குடும்ப வாழ்க்கையும் பேச வேண்டிய அவசியமும் தேவையும் பொதுமக்களாகிய இருக்கக்கூடிய நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது, ஈகோ இல்லாமல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறான்னு நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? அதாவது இங்கே பாருங்கள், 8வது வரைக்கும் காலை உணவு திட்டத்தை குழந்தைங்களுக்கு போடணும் அப்படிங்கிற முயற்சிக்கு இந்த அரசாங்கம் வந்திருக்காங்க. செப்டம்பர் 17ஆம் தேதியிலேருந்து இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணியிருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறத முதல்ல காமராஜர் கொண்டு வந்தார். சாப்பாடு போட்டால் குழந்தை தெம்பா படிக்கும், சாப்பாட்டுக்காண்டி தான் வேலைக்கு போகுது, அந்த சாப்பாடை ஸ்கூலில் நான் போடுறேன், நீ ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணார். ஒரு தலைமுறையே படிக்க வச்சார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதுக்கப்புறம் வந்து அதை எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இல்லைங்க நம்ம வந்து இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
சொல்லி சத்துணவா அதை மாற்றினார். மதிய உணவு அப்படிங்கிறத சத்துணவா மாற்றினார். அதுக்கப்புறம் கலைஞர் என்ன பண்ணார்னா அதில் முட்டையை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணார்னா காலையிலே சாப்பாடு போடுவோம் குழந்தைங்களுக்குன்னு சொல்லி காலை உணவை கொண்டு வந்தார். இன்னைக்கு விஜய் அண்ணா அந்த லிஸ்ட்டில் ஈகோ பார்க்காம ஒரு விஷயத்தை பண்ணுறாருங்க. இந்த திட்டம் அப்டேட் ஆனால் இப்போ காலை உணவு திட்டங்கிறது ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது தான். அதை நான் அப்டேட் பண்ணால் ஸ்டாலின் அவர்கள் ஸ்கீமை நான் அப்டேட் பண்ண மாதிரி தான், ஆனால் குழந்தை சம்மந்தப்பட்டது நான் அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா இன்னைக்கு இதை அப்டேட் பண்ணியிருக்காரு. ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. 8வது படிக்கிற குழந்தைகள் அத்தனை பேருமே காலையில் 8வது வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் அத்தனை பேருமே காலையில் ஸ்கூலில் போய் சாப்பிட்டு தெம்பாக படிப்பாங்க. ஒரு தலைமுறையை ஆரோக்கியமாக உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஸோ எல்லா அரசியல் தலைவரும் வெவ்வேறு இடத்துல பயணித்தாலும் இந்த ஒரு பயனில் தமிழ்நாட்டில் எல்லாருமே ஒன்றாயிடுறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்ல வர 2வது பாயிண்ட். இப்போ 3வது 717 கடைகளை மூடிட்டாங்கன்னு பேசுனீங்களே, மூடினீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளை நோக்கி ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க டாஸ்மார்க்கில். ஆமாங்க மூடிட்டோங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார் அமைச்சர். அப்போ கடையோட லிஸ்ட் என்ன எங்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டாங்க. இந்த பாருங்க 717 கடை அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை இன்னைக்கு அமைச்சர் வந்து அதிகாரப்பூர்வமாகவே கொடுத்துட்டார். இந்த லிஸ்ட்டில் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். திமுக ஆட்சியில் 500 கடையை மூடினாங்கன்னு சொன்னாங்க. திமுக ஆட்சியில் 500 கடை, அதாவது ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற இந்த கடை மட்டும் கிடையாது. வியாபாரம் கம்மியாக இருக்கிற கடை, வாடகை பிரச்சனை இருக்கிற கடை, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற கடை, இதெல்லாம் மூடினாங்க. இதோட ஸ்கூல் காலேஜ், அதாவது பஸ் ஸ்டாண்டு கூட அவங்க வரல, ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற 100 மீட்டர் 50 மீட்டர் பக்கத்தில் இருக்கிற கடையை மூடினாங்க. ஆனால் தாவேக ஆட்சியில் முழுக்க பள்ளி கல்லூரி கோவில்கள் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற 717 கடைகளை அஃபிஷியலாக மூடியிருக்காங்க. நான் இதை கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன். இல்லைப்பா என் ஊரில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு கடை திறந்துருக்கப்பா, இல்லைப்பா நான் இருக்கிற கோவில் பக்கத்தில் ஒரு கடை இருக்கேப்பா என் ஊரில், அப்போ மூடிட்டாங்க நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருக்கிற மொத்த கடையும் மூடலை. கோவில் பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற நிறையா கடைகளில் 717 கடைகளை மூடியிருக்காங்க. அதை தான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். மொத்த கடை இருக்கா, உன்ன கடைகள் அங்கே இருக்கானா, உன்ன கடைகள் அங்கே இருக்கு, ஆனால் அந்த இடத்துல இருந்த 717 கடைகளை மூடியிருக்காங்க. சில கடைகளில் ஒரு நாள் வியாபாரம் 5 லட்ச ரூபா நடக்கும். அப்படிப்பட்ட கடைகளை மூடியிருக்காங்க. ஸோ டாஸ்மார்க்கில் ஒரு கடையை மூடுறது ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் இதன் மூலமாக அரசுக்கு வருஷத்துக்கு 9,000 கோடி ரூபாய் வரைக்கும் லாஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதையும் அரசு ஈடுகட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஒரு பக்கம் கடையை மூடிட்டு இன்னொரு பக்கம் கடையை திறக்கக்கூடாது. இதற்கான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ 4,800 கடைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 700 கடை மூடும் போது 4,100 கடைகள் வந்து டாஸ்மார்க்கில் வந்து சில்லறை வணிகம் மூலமாக வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கடைகளையும் குறைக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ண ஓட்டம். ஆனால் இந்த விளையாட்டை விளையாடும் போது ரொம்ப கவனமாக விளையாடணும். எடுத்தவங்க விட்டோன்னு விளையாண்டக்கூடாது. ஏன்னா இது பல பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அந்த மது பிரியர்கள் அதற்கு அடிக்ட் ஆனவங்க அது கிடைக்கலங்கிறப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சிடக்கூடாது, போதையை சார்ந்து அந்த பக்கம் நான் வந்துடக்கூடாது. இப்போ இதை நம்பி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வணிகம் இருக்குது. அந்த வணிகத்தை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த வணிகத்தை தாண்டி நிறைய பேருக்கு இங்கே சம்பளம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இதன் மூலமாக அரசாங்கம் வரி போட்டு பெரிய வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கு, அதையும் கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனை 4 விதமாக பாதிக்கும். எடுத்தவங்க ஒருத்த முடிவு கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். 717 கடைகளை மூடி இருக்கோம். அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி டாஸ்மார்க் நிர்வாகம் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், அவரோட செயல்பாடு, அமைச்சர் விக்னேஷ் அவரோட செயல்பாடு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக இந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த காலி பாட்டில் வாங்குற வேலையை எங்களை வாங்க சொல்லாதீங்க. இந்த காலி பாட்டில் எதுக்கு முதல்ல வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா நீதிமன்றத்தோட உத்தரவு காரணமாக தான் வாங்க ஆரம்பிச்சாங்க. வனவிலங்குகள் வந்து குடிச்சுப்புட்டு பாட்டில் அங்கே போட்டுறாங்க, அந்த மிருகங்கள் காலில் அந்த பாட்டில் வந்து குத்திருது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து நீதிமன்றத்தில் வந்துச்சு. ஏன் அந்த பாட்டில் டாஸ்மார்க்கே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது டாஸ்மார்க் வந்து அந்த பாட்டில் வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ எம்ஆர்பி வந்து 100 ரூபா இருக்குன்னு வைங்களேன், ஒரு சரக்கு 110 ரூபா அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அந்த 10 ரூபா இருக்குல்ல, அந்த பாட்டில் நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த 10 ரூபா கொடுத்துருவாங்க. இதுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும்போது இதை எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் நிறையா சொல்லும் போது வாக்கியா தகராறு, சண்டை, மண்டை உடைக்கிறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி இங்கே பாருங்க, இயந்திரத்தை அங்கே நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் போய் எங்கள் ஸ்கேன் பண்ணி அங்கே போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருங்க. இதற்கும் டாஸ்மார்க் ஊழியர்கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுங்கிறது இந்த காலி மது பாட்டில் பிரச்சனை வேற. அதற்கடுத்து பாட்டிலுக்கு 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த கதை கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் அமைச்சர். இந்த காலி மது பாட்டில் வாங்குறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குல்ல, நான் மாத்துறேன். நீங்கள் ஒழுங்காக வந்து உங்களோட அந்த 10 ரூபாயை வாங்காமல் என்ன செய்ய சொல்லுதோ அரசாங்கம் அதை மட்டும் அங்கே செய்யுங்க, வேற எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ
காலி மது பாட்டில் ரோட்டில் கிடக்கிறது, தேவையில்லாத இடத்துல கிடக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் அந்த பாட்டில் கொடுத்தா ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிறதுனால ரெகுலராக குடிக்கிற அந்த மது பிளியர்கள் வந்து அந்த பாட்டில் கொடுத்து அந்த வாங்கிட்டு இருக்காங்க. வீடியோக்கள் வந்து சோதனை முயற்சியாக தமிழ்நாடு முழுக்க பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லலை, சோதனை முயற்சியாக சில இடங்களில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க அதை கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. டாஸ்மார்க் அப்படிங்கிற அந்த துறை வந்து மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு இருக்கு, கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன். இது என்னுடைய 3வது பாயிண்ட். இப்போ 4வது என்னப்பா ஆச்சு, அந்த குமுதிப்பூண்டியில் காலையிலேருந்து அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் நம்மளை கண்டிச்சிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை பார்த்தியான்னு கேட்கும்போது இது ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை தான். அந்த குழந்தைக்கு அந்த அநீதி நடந்திருக்கக்கூடாதுன்னு தான், அந்த அநீதி நடந்திருக்கக்கூடாது. அந்த குழந்தையும் ஒரு வடமாநில தம்பதிக்கு பிறந்த குழந்தை தான். அந்த குழந்தைக்கு அந்த சம்பவத்தை பண்ணவனும் ஒரு வடமாநிலத்திலேருந்து வேலை தேடி வந்தவங்க தான். ஸோ இங்கே அந்த குமுடிப்பூண்டி ஏரியாவில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட ஆலைகள் அங்கே இருக்கும், தொழிற்சாலைகள் அங்கே இருக்கும். அங்கே வேலை செய்கிறதுக்காண்டி அந்த ஏரியாவில் அந்த குமுடிப்பூண்டி பக்கத்தில் தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கயவன் தான் இந்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணும்போது இந்த வடமாநில தொழிலாளர்களால் நாங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம், என் வீட்டில் பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சாலை மறியல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம என்ன பேச வேண்டியது இருக்குன்னா, வடமாநில தொழிலாளர்கள் சொல்லி தீண்டத்தகவர்களாக உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வறுமை வருமானத்தை தேடி ஓட வைக்கும். இது வந்து இயற்கை நியதி, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அரசியலமைப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை, இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்க இங்கே வர்றது, நம்ம அங்கே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியா முழுக்க இல்லை, உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுடைய வருகையை முறைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நோக்கி நம்ம ஏதாவது பண்ணணும், யார் வரா என்ன இது. ஏன்னா நிறைய பேர் படிக்காதவங்களா இருக்காங்க, படிக்காதவங்களா இருக்கும்போது நிறையா குற்றச்சம்பவங்களில் வந்து ஈடுபடுறாங்க. அவங்க மட்டும்தான் ஈடுபடுறாங்கன்னு சொல்லலை, ஆனால் இவங்க ஈடுபடும் போது அது ரொம்ப தனியாக தெரியுது, தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உருவாக்குது. ஸோ அவங்க எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் போகிறாங்க, யார் யார் எங்கெங்கே இருக்காங்க, எந்த விதமான தகவலும் இங்கே இல்லாது சரியில்லை. ஒரு தகவலை நம்ம உருவாக்கணும், ஒரு டேட்டா பேஸை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த குரல் ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு குரல். ஆனால் அவங்க வரவே கூடாது, யாருமே வரக்கூடாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், வறுமை வருமானத்தை தேடி ஓட வைக்கும். நம்ம தாத்தா ஒரு ஊரில் இருந்திருப்பாரு, நம்ம அப்பா ஒரு ஊரில் இருந்திருப்பாரு, நீங்கள் ஒரு ஊரில் இருப்பீங்க, நாளைக்கு உங்கள் பையன் ஒரு ஊரில் இருப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி மாறி மாறி சுற்றுவீங்க. ஏன் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் வெளியூரில் போய் சாய்ச்சார்னா வெளியூரில் சாய்ச்சான்னு இங்கே கொண்டாடுறோம். ஆனால் வெளியூர்லேருந்து வந்து இந்த ஊரில் ஒருத்தர் சாய்ச்சார்னா என்னப்பா என் ஊரில் வந்து என் உரிமையை நீ பறிச்சுக்கிறேங்கிறோம். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வெளியே போய் ஒருத்தர் சாய்ச்சார்னா அதையும் நம்ம கொண்டாடக்கூடாது இல்லை. இது எந்த மாதிரி ஆங்கிள்? ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்த்தா இவங்களோட வருகையை முறைப்படுத்தணும். அந்த பாயிண்டில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருக்காரு, அந்த ஒருத்தரையும் பிடிச்சிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இது கூட்டு பலாத்காரம் நடந்திருக்குலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைங்கிறத காவல்துறை அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. அதே தருவாயில் இன்னொன்று ஒரு விஷயத்த சொல்கிறேன், சிங்கப்பெண்கள் சிறப்பு படை இருக்குல்ல, குற்றங்களை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண் கூட பார்த்தேன், இன்னைக்கு காலைல என்னோட ஏரியாவில் 3 குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கு சிங்கப்பெண்கள் சிறப்பு படை காரணமாக. சில குற்றங்கள் வெரைட்டியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள தாண்டியும் இந்த கிரைம் நடக்குது. இவங்க இந்த ரோந்து பணிகள்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மகளிர் காவல் நிலையங்களில் தேங்கி கிடக்கிற வழக்குகள் அத்தனையுமே நீதிமன்ற விசாரணை நோக்கி புத்துயிர் பெற்று போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கோவையில் ஒரு பெண்மணிக்கு, ஒரு குழந்தைக்கு நடந்துச்சுல, பெண்மணியும் கூட சொல்ல முடியாது, குழந்தைங்க, அது பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைக்கு நடந்த விஷயத்தில் குற்றப்பத்திரிகை 21 நாட்களில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இனிமேல் குற்றம் வந்து அந்த யார் தப்பு பண்ணியிருக்கா என்ன ஏது அப்படிங்கிற அந்த டேட்டா இருக்குல்ல, அதை நீதிமன்றத்தில் குற்ற வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது குற்றச்சாட்டு பதிவு நடக்கும், அதுக்கப்புறம் தண்டனையை நோக்கி அந்த வழக்கு நகரும். ஸோ 21 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த குழந்தைய பண்ணவனே சும்மா விட மாட்டாங்க காவல்துறை, மிக துரிதமாக செயல்பட்டு ஒரு வேலை பார்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வடமாநில தொழிலாளர்கள், அதே நேரத்தில் தமிழர்கள், இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கிளாஷ் போகிற மாதிரி ஆயிடுச்சு. சப் கலெக்டர் அங்கே போயிட்டு அந்த பிரச்சனையை கேட்டு ஓரளவு சார்ட் அவுட் பண்ணியிருக்காரு, நான் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க அத்தனை பேரை நம்ம வெளியேற்றிட்டோம்னா அந்த ஆலைகளில் வேலை பார்க்குறது யார்? இந்த கேள்விக்கு நமக்கு பதில் இல்லை. நமக்கு வேலைக்கு ஆளும் தேவைப்படுது, வர்ற ஆள் சரியாகவும் இருக்க வேண்டிய தேவை இருக்குது. வர்ற ஆள் யார் வர்றா யார் போடுறாங்கிற அந்த டேட்டா பேஸை உருவாக்குறதா இதற்கான தீர்வாக இருக்குமே தவிர வேற எந்த தீர்வும் இருக்காது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். 1 by 1 தெளிவாக அந்த வீடியோவில் பேசியிருப்போம். ஸோ நம்மளோட சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேக்கா சார்ந்து ஏகப்பட்ட பல முக்கியமான விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.